ஒன்று சேர்ந்து புறப்பட்டு வாங்கள் புலியன என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் அண்ணன் ஹுமாயூன் கபீர் அவர்கள். முட்டுச்சந்தில் நிப்பாட்டினா கூட மூச்சு முட்டுற அளவுக்கு வந்து நிப்பாங்க போட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியில். தொடர்ச்சியாக தமிழர் நலமெங்கும் எண்ணற்ற சிக்கல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பாக நாதியற்ற ஒரு சமூகமாக கிடந்த ஒரு தமிழ் சமூகத்துக்கு அடித்தால் ஏனென்று கேட்கக்கூட நாதியற்றவனாக கிடந்த அனாத நாயாக கிடந்த தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு நந்து விட்டான். அது செந்தமிழன் சீமான். இந்த சிறைவாசிகள் உச்ச நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. இவர்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட சிறையை மாற்றி அவர்களை சிறப்பு முகாமில் வைத்து சித்திர செய்வதற்கு காரணம் என்ன? ஒரே காரணம் தான், தமிழனை தமிழன் அல்லாத ஆளுவதுதான் காரணம். அதை மாற்றாதவரை இந்த நிலைமைக்கு முடிவில்லை. இதை மாற்றி அமைக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்ச கொடுமைகள் அல்ல அவர்கள் பட்ட கொடுமைகள். 1963ஆம் ஆண்டு இந்திய ஒன்றியத்திற்கு எப்படி புரட்சியாளர் அம்பேத்கரோ அதே போன்ற அமெரிக்க நிலத்திலே ஒரு கருப்பினத்தில் ஒருத்தன் தோன்றினான், மார்ட்டின் லூதர் கிங் என்பவன். அவன் ஒரு கனவு காண்கிறான். ஐ ஹேவ் a dream. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. விடுதலை பெற்ற அமெரிக்க தேசத்தில், விடுதலை பெற்ற அமெரிக்க நாட்டில் கருப்பர் வெள்ளை என்று இனப்பாகுபாடு இல்லாமல் என் பிள்ளைகள் வாழ்வார் என்ற கனவு இருந்தது. அப்படி ஒரு கனவை கண்டவன் தான் எங்கள் அண்ணன்மார்கள் ராபர்ட் பயா, சாந்தன் முருகன் அவர்கள். They have a dream. One day that they will live on a liberated Tamil social unity, social community, social country. விடுதலை பெற்ற தமிழீழ நாட்டில் நாங்கள் வாழும் என்று பெருத்த கனவோடு அவர்கள் சிறை கொட்டரில் 30 ஆண்டு காலம் கழித்து விட்டார்கள். 30 ஆண்டு காலம் கழித்து விட்டார்கள். சூடு சொர்ண வெக்கம் இல்லாமல் இந்த அரசு சிறையில் அடித்து வைத்திருக்கிறது. கீபிராஞ்ச் என்ற ஒரு அமைப்பு, ஏற்கனவே எண்ணற்ற அமைப்பு இருக்கு காவல்துறையில, ஒன்றுக்கு விளங்காத ஒரு அமைப்பு கீபிராஞ்ச். மக்களை துன்புறுத்துவதற்காக, என் ஈழ சொந்தங்களை, என் தொப்புள் குடி உறவுகளை கொடுமைப்படுத்துவதற்காக ஒரு துறை வந்திருக்கிறது கீபிராஞ்ச். கலைத்து விட்டு செல்லுங்கள் முதலமைச்சர் அவர்கள். அந்த துறை ஒன்றுக்கு மண்ணாங்கட்டி துறை. அது மக்களை மலிவாக நடத்துகிற ஒரு துறை. அது கலைத்து விடுங்கள். உங்களுக்கு தான் ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்க. திபெத்தியன் வருகிறான், இந்த நிலத்தில் எல்லா உரிமையும் பெறுகிறான். பர்மாவின் வருகிறான், எல்லா உரிமையும் பெறுகிறான். எங்கள் சொந்தம் அங்க இருக்கிறான். நீ ஒரு ரெஃப்யூஜி அசைலம் கூட கொடுக்காம நீ வச்சிருக்கிற சிறப்பு முகாம்ல 30 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் எம் தமிழர்களுக்கு விசா கொடுத்து குடியுரிமை அனுமதி கொடுக்கிறான். தமிழனுக்கு உலகத்தில் 2 தாய் நிலம், ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று ஈழம். அந்த தாய் நிலத்தில் வந்தவன் இங்க குடியமர்த்தவர் உனக்கு இல்ல. நாம் தமிழர் அரசு அமையும் பொழுது ஈழத்தில் வந்த என் தொப்புள்குடி உறவுகளுக்கு இங்க குடியுரிமை வழங்குவதற்கு மத்திய அரசு மண்டையில் அடித்து நாங்கள் அதை உறுதிப்படுத்துவோம். மத்திய அரசு நாட்டு மண்டையில் அடிப்போம். 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்போம். இந்திய பாராளுமன்றத்தை அசத்தி பார்க்கக்கூடிய ஆண்மை பலப்பட்ட ஒரு இனக்குழு நிலத்தில் இருக்கிறது என்றால் அது தமிழ் தேசிய இனம் மட்டும்தான். அதை நாங்கள் வென்று காட்டுவோம், முடிப்போம். சிறை என்ன கொடுமை அதுல வர பேசுறானுங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தன் கருணாநிதியா? ஆமா ஆமா ஆமா. உங்க அப்பா உங்களை சிறையில் அடிச்சாரு. உச்ச நீதிமன்றம் விடுதலை கொடுத்த பிறகும் நீங்க கொண்டு சிறப்பு முகால அடிச்சிருக்கீங்கல்ல. எஸ், யூ ஆர் மோர் டேஞ்சர் than your father. இல்ல 25 ஆண்டுகளா இன்று ரமலான் தொடங்கி விட்டது, நோன்பு தொடங்கி விட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் சொந்தங்கள் 30 நாள்கள் இருப்பார்கள். இந்த நிலையில் கடந்த 25 ஆண்டுகளா நோன்பே வைக்காமல், நோன்பு பிடிக்க முடியாமல், பெருநாள் கொண்டாட முடியாமல் சிறையில இருக்கிறான். இஸ்லாமிய சொந்தங்கள் சிறையில் இருக்கிறான். 25 ஆண்டுகளாக இருக்கிறான். உங்க அப்பா அடைத்தார் ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா அடைத்தார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் than கருணாநிதி. ஆம், உங்க அப்பா அடைத்தார்.
அவர்கள் பரோலில் மருத்துவத்துக்கு விடுப்பு கேட்கிறார்கள். 80 வயது, 82 வயது, 75 வயது, 60 வயது, 65 வயதுல கிட்னி ஃபெயிலியர், எல்லா உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் செயலற்று கிடக்கிறது. ஏற்கனவே அரசு மருத்துவமனையில நீ போய் வைத்தியம் பார்க்கறது ஒண்ணு, பாடையில படுக்கிறது ஒண்ணு, சிறை மருத்துவம் என்ன லட்சணத்தில் இருக்கு நீ பாத்துக்க. நீ கேட்கிறான், விடுப்பு கேட்கிறார்கள், தர மாட்டேங்கிறது. இந்த அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அபிடவிட் போடுது, என்ன போடுது? 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மனநிலையோடு அவர்கள் சிறை சென்றார்களோ அதே மனநிலையோடு அவர் சிறையில் இருக்கிறார்கள். நீங்க அபிடவிட் போடுறீங்க ஸ்டாலின், எஸ் யூ ஆர் மோர் டேஞ்சரஸ் than your father. இவரு என்ன கேவலம், யார் கேட்பா? கடந்த 2 ஆண்டுகளாக என்னென்ன செந்தமிழ் சீமான் மேலப்பாளையம், திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான போராட்டத்தை அங்கே நடத்தணுங்கிறதுக்கு அனுமதி கேட்கிறோம். 24 மாசமா இந்த அரசு தரம் இருக்குது. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு ஆதிநாதன் குழு அமைத்து விட்டோம். அந்த குழு அமைத்து 18 மாதங்கள் கடந்து விட்டது. அந்த குழுவிற்கு 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 6 உறுப்பினர்களை ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்கல. ஆனாலும் சமுதாயம் அவர்களுக்கு முட்டு கொடுக்கும். அவனை குனிய வச்சு குட்டு கொடுப்பான். குடுமுட்டை நினைச்சு பாரு. இஸ்லாமிய சொந்தங்களே, தமிழ் தேசிய இனத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய உறவுகளே, நீ பெருநா கொண்டாடுவ, ஹஜ் பெருநா கொண்டாடுவ, இஸ்லாமிய பெருநாட்கள் அத்தனை கொண்டாடுவ. 39 குடும்பம் சிறையில கிடக்குது ஐயா. யார் அவர்களுக்கு பேசுவார்? பேசக்கூடிய அத்தனை பேர் திமுக முட்டு கொடுத்து நிக்கிறீடா. ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுத்து நிக்கிறீங்களா? பாவம் இல்லையா? அல்லாஹ் இவர்களுக்கு நல்ல புத்திய குடுறா. இறைவா நல்ல புத்திய கொடு. யார் மாற்றுவா இதை? ஒருவனால தான் முடியும். அது செந்தமிழ் சீமாவால் மட்டும்தான் முடியும். மயிலே நான் இறக போடாது. இப்பொழுது எங்கள் அண்ணன்மார்களை நீங்கள் விடுதலை செய்ய மறுத்தால், என் தம்பி சொன்னால, இளைஞர் வாசலின் மாநில பொறுப்பாளர் என் தம்பி சொன்னால, இடுமான கார்த்திக், எந்த நிலைக்கும் நாங்கள் செல்வோம். அதில் மாற்றமே. மரணம் எங்கள் மயிருக்கு சமமானது. எந்த நிலைக்கும் போவோம். ஒழுங்கு மரியாதை அவர்களை விடுதலை செய். அவர்கள் விரும்பிய நாட்டுக்கு அனுப்பக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து கொடு. இல்லை, இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு போற முடியாதுடா. அதை போராடி தான் பெறணுங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். போராடி பெறுவோம். அவர் விடுதலை சாத்தியப்படுத்துவோம். எங்கள் அண்ணன்மார் என் தமிழ் நிலப்பரப்புல, தமிழ் தேசிய இனத்துல சின்ன சுணக்கா ஏற்பட்டாலும் தமிழனை கை வைக்கிறதுக்கோ அவனை உள்ள போடுறதுக்கோ அவனுக்கு ஒரு அச்சம் வரணும். திமுக இது நாள் வரைக்கும் எவனையும் பார்த்து பயந்ததில்லை சொல்றாங்க எல்லாரும். தாத்தா காலத்து திமுக இல்ல, உங்க ஆத்தா காலத்து திமுக இப்ப இருக்கிறது. தாத்தா காலத்து திமுக இல்ல. பயப்படுறோம். பிரசாந்த் கிஷோர் இன்டர்நேஷனல் ஃபிகர், 24 hours 6000 எம்ப்ளாய் வச்சு ஆபரேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம். பயந்துட்டான்டா. ஒரே ஒரு ஆளுக்கு தான், இங்க ஐடி தான்டா பயந்துட்டான். பேட் எடுத்து 6 அடிக்கான்னு வந்தான். பேட்டை பிச்சிலே போட்டு குப்புற படுத்துட்டான். அடிக்க முடியல, அணங்க முடியல, படுத்துட்டான். அப்படியே சும்மா இல்ல, கூலிக்கு மாறு அடிக்கிற 200 ரூபீஸ் அல்ல. தமிழ் தேசியத்தோட புலிகள் நாங்க. இதை நினைவில் கொண்டு இந்த வீரர்களை, இந்த தமிழ் தேசியத்து சொத்த நீ மரியாதையா விடுதலை செய்யணும். அவர்கள் விரும்பிய நாட்டுக்கு அனுப்பணும். முதலமைச்சர் அவர்களே, நீங்க தான் டெய்லி மோடி டெலிபோன்ல பேசுறீங்களே, சொல்ல வேண்டியதுனா, மிஸ்டர் மோடி, will you stop imposing the Sandan Murugan bias? Will you stop the imposing and the special camp on Trichy? சொல்லியா ஐயா ஸ்டாலின்? சொல்லுங்க ஐயா ஸ்டாலின், பிளீஸ் சொல்லுங்க. உத்தரவிடுங்க. அவர்கள் விடுதலை ஆகணும். நீங்கள் அடைத்தது சட்டவிரோதமான செயல். இறுதியாக காவல்துறை கீழ்பிராஞ்சில் அதிகாரிகளுக்கு ஐயா பாவம், பாவம். நீங்கள் உங்களுக்கு மனைவி குடும்பம் கோத்திரம் நல்லது கட்டுறதுக்கு அது மாதிரி கனவுகளோட வாழக்கூடிய குடும்பங்கள் உன் அதிகார திமிரல அவனை அச்சுறுத்துற செயலை விட்டுடுறீங்க. எங்களுக்கு ஒரு நாள் அதிகாரம் வரும்.
அனைத்திலே தமிழன் சும்மா இல்ல, வழிய குடுத்தவனுக்கு திருப்பி வழிய குடுக்கிற இனத்துல பிறந்த கூட்டத்திலையும் அதை நடைமுறைப்படுத்திய தலைவனோட வாரிசுகள் நாங்கள். எச்சரிக்கை தான். நோ மோர் ரெக்வெஸ்ட், நோ மோர் ரெக்வெஸ்ட். உனக்கு எச்சரிக்கை. இதை நீ மாத்தினாதானே சாத்தியப்படும். நீ அடக்கு அடக்கு அடக்கு. ஏரியிலே காத்துள்ள வந்த தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் அடக்கி வைக்க முடியாது. ஆமிக்கு 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 பாக்குறான். ஒபீஸ் உன் கை வலிக்கும், தூக்கல பந்து பொசகுன்னு வந்து நிக்கும். மறந்துடாத. அப்படிதான் நம்மளை அமைக்கிட்டு இருக்கான். ஆகும்னா இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதுல இந்த முட்டு பாய்ஸ்ல சில கட்சிகள் இருக்காங்க. சாதிக்கு கட்சி வச்சு ஈன பிழப்பு நடத்தக்கூடியவங்க இருக்கிறான். அவன் சொல்றான், ஏதாவது ஒண்ணு தமிழக அரசின் காவல்துறை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா, ஓபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? ஏ இளவு அதுவே தெரியாம நீ அரசியல் கட்சியில இருக்கிறியா? இல்ல ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சொல்லு ஸ்டாலின் அவர்களே, காவல்துறை உங்களுக்கு இருக்கா இல்லையா? பொழுதுக்கு உன்னை சங்கிங்கிறான். ஒரு அப்ப அந்த மங்கியா எல்லாம் சரியாயிரும். ஒரே ஒரு அப்ப உன்னை நேசிக்கிற பிள்ளைகள், உன்னை நேசிக்கிற பிள்ளைகள், நாங்கள் பேசுவது எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல. இனி வரக்கூடிய தமிழ் தேசிய இனத்தில் இந்த நிலத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஆதரிங்கள், எங்களை வலுப்படுத்துங்கள். படித்த பிள்ளைகள், ஒழுக்கமானவர்கள், ஹைலி எஜுகேட்டட் பர்சனாலிட்டிஸ் இங்க நிக்கிறோம். பூரா நாட்டான நார்மல் பர்சனாலிட்டி. நாங்கள் சாமானியர்கள், ஆனாலும் அசாத்தியங்களை கனவு காணக்கூடியவர்கள். சாமானியர்கள் அசாத்தியங்களை கனவு காணி பிள்ளைகள் வந்திருக்கிறோம். எங்கள் 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 கோரிக்கையை செவிமடுத்து உடனே சிறப்பு முகாமை ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்து அவர்கள்